வணக்கம். சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கை வெளியில் பார்த்தவங்களுக்கு பிரகாசமாக தெரியலாம். நீங்கள் நம்பிக்கையுடன் அனைவரிடமே பேசவும் ஆரம்பிப்பீங்க. தைரியமான முடிவுகளையும் எப்போதுமே எடுப்பீங்க. எங்கிருந்தாலுமே கவனத்தை நீங்க எல்லாரிடமும் இருந்து ஈர்க்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீர்கள். ஆனால் அந்த வெளிப்படையான வலிமையின் பின்னால் யாருக்கும் தெரியாத உண்மையானது இருக்கும். நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு மதிப்பு கிடைக்காத வழிகள் உங்களுடைய மனதிற்குள்ள இருக்கும். நீங்கள் செய்ததை யாரும் கவனித்திருக்க மாட்டாங்க என்று பலமுறை உங்களுக்குள்ள நீங்களே உணர்ந்த அனுபவங்கள் கூட நிச்சயமாக இருக்கும். நீங்களை முயற்சி செஞ்சது, நீங்கள் அனைத்தையும் தாங்கி இயங்குது, மற்றவங்களை காப்பாற்றியது, இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில யாருமே பெரிதாக எண்ணிருக்க மாட்டாங்க. அதை அனைத்துமே யாரும் கண்டு கொள்ளாமல் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை கொடுத்து கொண்டேதாங்க இருந்திருப்பாங்க. அதனால உங்களுடைய மனமானது அதிகமாக உடைந்திருக்கும். இனிமே நம்ம யாருக்கும் உதவி பண்ணக்கூடாது அப்படின்னு சில கேள்விகள் கூட உங்களுடைய மனதிற்குள்ள நீங்களே கேட்டிருந்திருப்பீங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஈகோ உங்களை தனிமையான ஒரு நபராக மாற்றிருக்கும். எல்லாரிடமும் நீங்கள் ஈகோ படுவீங்க. அது உங்களுடைய காதலியோ, உங்களுடைய குடும்பமோ, உங்களுடைய மனைவியோ, காதலனோ, யாராக இருந்தாலும் சரி, அனைவரிடமும் நீங்கள் ஈகோ காட்டக்கூடிய ஒரு மனிதராக இருப்பீர்கள். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு கெட்ட பழக்கமாக உங்களுடைய வாழ்க்கையில இருப்பது என்றால் இந்த ஈகோ காட்டுவது மட்டும்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் எது செய்தாலும் அது உங்களுக்கு பிரச்சனையாகவே மாறிக்கொண்டே இருக்கும். ஏன் இப்படி ஏற்படுகிறது, எதனால் இப்படி ஏற்படுகிறது என்று தெரியாமல் பல கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். உண்மையில் இது ஈகோ மட்டும் கிடையாது. இது உங்களுடைய வாழ்க்கையில சுயமரியாதை கிடைக்கவில்லை என்று கோபப்படக்கூடிய ஒரு விதமாக இருக்கும். நீங்கள் யாருக்கும் கீழே இருக்க விரும்ப மாட்டீங்க. யாரிடமும் கெஞ்சவும் நீங்க நினைக்கவும் மாட்டீங்க. இந்த மாதிரி கெஞ்சவரை பார்த்தா கூட உங்களுக்கு பிடிக்காது. நீங்கள் மதிப்புக்காக யாரிடமும் போய் நின்று தயங்கவும் மாட்டீங்க. அதே நேரத்தில் உங்களுடைய குணம் உங்களை வலிமையான ஒரு நபராக மாற்றிவிடும். நீங்கள் எந்த விதமான வேலைகளையும் பார்ப்பீங்க. ஆனால் யாருக்கும் நான் அடிமையாக இருக்க மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையை பற்றி நான் தான் யோசிப்பேன். எனக்கு எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க எந்த அளவுக்கு வேலையை மட்டும் முடிக்கணும்னு சொல்லுங்க, அந்த ஒரு வேலையை நான் முடித்து வைத்துகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபராக இருப்பீர்கள். அதனால உங்களுடைய வேலையில நீங்க சரியாக நடந்து கொள்வீங்க. இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு வரத்தாங்க செய்யும். ஆனால் அது அனைத்தையும் நீங்கள் பொறுத்து கொண்டு போனால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நடக்கும். இந்த ஒரு குணம் தாங்க உங்களை வலிமையானவராக மாற்றிருக்கும். ஆனா சில நேரங்கள்ல அது உங்களை தனிமையான ஒரு நபராகவும் மாற்றுவதற்கும் அதுதான் காரணமாகவும் இருந்திருக்கும். நீங்கள் தான் நான் தான் முதலில் போய் பேச வேண்டுமா என்று நினைத்து பல உறவுகளை நீங்க தூரமாக்கி விட்டு விலகி இருப்பீங்க. ஏன் அப்படின்னா நீங்க சண்டை போட்டிருப்பீங்க. ஆனா உங்களால தான் சண்டையே ஏற்பட்டிருக்கும். இருந்தாலும் மீண்டும் போய் அந்த ஒரு உறவிடம் நான் பேசித்தான் அவங்க என்ற பேசணுமா அப்படின்னு நீங்க தயக்கம் காட்டி இனி அவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைத்து கொண்டு அந்த ஒரு உறவிடம் நீங்கள் பேசாமலே போயிருப்பீங்க. அந்த ஒரு உறவும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அப்படியே விலகி இருக்குங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். நீங்க எல்லாருக்கும் முன்னாடி இருந்தாலுமே உங்களுக்குள்ள நீங்க உடைந்துதான் இருப்பீங்க. ஆனா அது வெளியில் இருக்கக்கூடிய நபர்கள் யாருக்குமே வெளியில் தெரியாது. இருந்தாலும் உள்ளுக்குள்ள நீங்கள் உடைந்த ஒரு மனிதராக எப்போதுமே இருப்பீங்க. நீங்கள் எல்லாருக்கும் வழிகாட்டியா நடந்து கொள்வீங்க. பெரிய ஒரு தலைவர் மாதிரியும் நிச்சயமாக இருக்கவும் செய்வீங்க. ஆனால் அது எதையுமே நீங்கள் வெளியில் கூற மாட்டீர்கள். உங்களுடனே வைத்துக்கொண்டு உங்களுடனே வாழக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே இருப்பீங்க. ஆனால் அது ஒரு நிலை தாங்க உங்களுக்கு ஒரு தனிமையை கொடுத்திருக்கும். ஆனால் அது உங்களுக்கு ஆரம்பத்தில் நன்றாகத்தான் தெரியும். போக போக அதனை பார்த்து நீங்களே உணர்ந்து கொண்டு ஏன் நம்முடைய வாழ்க்கையில மட்டும் இப்படி நடக்க அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகளை நீங்களே எழுப்பிக் கொண்ட காலங்கள் கூட நிச்சயமாக உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். எல்லாரும் உங்களை தைரியமான மனிதர் என்று நினைத்திருப்பாங்க. ஆனா அந்த ஒரு தைரியம் தாங்க சில நேரங்கள்ல உங்களுக்கு பின்னால் நீங்கள் ஒரு மனிதர் போல உங்களுக்கு நிச்சயமாக ஆக்கியிருக்கும். அது யாருக்கும் தெரியாமல் இருக்கும் ஆரம்பத்தில். ஆனால் போக போக நீங்களே அதனை உணர்ந்து கொள்வீர்கள். அந்த அளவுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். உங்களுடைய பெருமை உங்களுக்கு வழியாக மாறிய தருணங்கள் கூட நிச்சயமாக இருந்திருக்கும். நீங்கள் உங்களை குறைத்து பேச மாட்டீங்க. யாரிடமும் உங்களுடைய மதிப்பை நீங்கள் எப்பொழுதும் விளக்க மாட்டீங்க. அதே மாதிரி யாராவது உங்களை பற்றி தவறாக பேசினாலோ, உங்களை குறைத்து பேசினாலோ, மதிப்பு கொடுக்காமல் பேசினால் கூட நீங்கள் அவர்களை உடனே மதிக்காமல் போய்விடுவீர்கள். அதே மாதிரி மற்றவங்களை நீங்க பேசவும் விட மாட்டீங்க. நீங்களும் உங்களை எப்பொழுதுமே குறைத்தும் பேச மாட்டீங்க. உங்களுக்கு சுயமரியாதை என்பது அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. ஆனால் சில நேரங்கள்ல அந்த ஒரு அமைதி தாங்க உங்களை தவறாக புரிய வைத்திருக்கும். நீங்கள் பேசாமல் சில இடங்களில் இருந்ததால் மற்றவங்க உங்களுடைய உண்மையான மதிப்பை அறியாமல் போயிருப்பாங்க. இது ஏன் தெரியுமா நடந்தது? நீங்கள் உங்களுடைய வேல்யூ என்னன்னு உங்களுக்கு மட்டும் தாங்க நீங்க தெரிந்து கொண்டு இருந்திருப்பீங்க. மற்றவங்களிடம் நீங்க யாரு, என்ன, ஏது என்று காட்டாமல் உங்களுக்கு மட்டுமே நீங்க காட்டி கொண்டிருந்தீங்க. அதனால தான் இந்த மாதிரியான செயல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் ஏற்பட்டதுங்க.
நீங்க யாருக்கும் இரண்டாவதாக இருக்க முடிவு செய்ய மாட்டீங்க, முயற்சி பண்ணவும் மாட்டீங்க. உங்களுடைய குணம், நீங்கள் எதிலும் முன்னிலை வகிக்க வேண்டும். யாருக்கும் நான் பின்தங்கி இருக்கக்கூடாது, பின்தங்கி இருந்தால் அந்த ஒரு வேலையை எனக்கு வேண்டாம் என்று முடிவெடுக்கக்கூடிய ஒரு நபராக இந்த ஒரு நேரத்தில் நீங்க இருந்திருப்பீங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ அளவுக்கு வெளியில் சொல்ல முடியாத அவமானங்கள், இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டது. நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு இருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்ததை விட போதுமான அளவுக்கு உங்களுக்கு காசு, பணம் என அனைத்துமே குவிய ஆரம்பிக்குங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கும். நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய அந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் எல்லாத்திலையும் பொறுமையாகவும் காத்து கொண்டே இருந்த ஒரு இடத்திலிருந்து இனிமே அது ஒரு மாற்றத்திற்கு உள்ளாக்கப்படும். நீங்கள் எல்லாவற்றுக்கும் தயாராக இனிமே இருக்க வேண்டும். திறமை என்பது உங்களுக்குள்ள இருக்கத்தாங்க செஞ்சது. தைரியமும் இருந்திருக்கும், முயற்சிகள் கூட இருந்திருக்கும். ஆனா அந்த முயற்சிக்கு சரியான நேரம் கிடைக்காமல் உங்களுடைய வாழ்க்கையில போயிருக்கும். இதனால அந்த ஒரு நேரம் உங்களுக்கு தாமதமாகி இருக்கும். இந்த ஒரு டிலே தாங்க, இந்த ஒரு சின்ன விஷயம்தான் உங்களுடைய வாழ்க்கையை கோபப்பட வைத்திருக்கும். இதனால பல உறவுகளை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு பிரிய வைத்திருக்கும். சில இடங்கள்ல தேவையில்லாம உங்களுடைய மதிப்பை நீங்களே குறைத்து பேசியிருப்பீங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் கேட்டது கிடைக்கல, நான் இவ்வளவு நேரம் காத்திருந்தும் கிடைக்கல அப்படின்னு உங்களுக்குள்ள பல கோபங்கள் நிச்சயமாக ஏற்படும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய நேரத்தை நிச்சயமாக மாற்றி விடுங்க. மாற்றி எது செய்தாலும் அது உங்களுக்கு பிரச்சனையாக மாறி இருக்கும். பிரச்சனையாக மாறி என்ன செய்வது என்று தெரியாம முழித்து கொண்டிருப்பீங்க. ஆனா வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு இந்த ஒரு நிலைமை முற்றிலும் மாற ஆரம்பிக்குங்க. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, இந்த ஒரு நாளுக்கு அப்புறம் உங்களுக்கான ஒரு நேரம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு மிக பெரிய மாற்றமானது நிச்சயமாக உண்டாக ஆரம்பிக்குங்க. இந்த ஒரு மாற்றம் வெளியில் ஆரம்பிக்காது, ஆனால் அது உள்ளுக்குள்ள உங்களுக்கு ஆரம்பிக்க தொடங்கும். நீங்கள் உங்களை சந்தேகப்படுவதை முதல்ல நீங்களே நிறுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் பேசக்கூடிய விதம், நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதங்கள், அதில் ஒரு புதிய ஒரு தன்னம்பிக்கையானது உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். அந்த ஒரு தன்னம்பிக்கை தான் மற்றவங்களை உங்களுடைய பக்கம் இழுத்து வைக்கும். நீங்கள் எதையுமே யாரிடமும் போர்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இனிமே இருக்காது. நீங்கள் ஒரு முறை சொன்னாலே மற்றவங்க நிச்சயமாக கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராக நிச்சயமா மாறி விடுவீங்க. நீங்க இருப்பது போதும், வாய்ப்புகள் நம்மளை தேடி வரும் என்று நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக மாறி விடுவீங்க. இதுவரைக்கும் நீங்க உங்களை ப்ரூவ் பண்ண முயற்சி செஞ்சிருப்பீங்க. ஆனால் இப்போ நீங்க அதை வெளியே காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையானது உங்களுக்கு நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். அதனால இந்த மாதிரியான சில செயல்களும் உங்களுக்குள்ள நிச்சயமாக உருவாகும். உங்களுடைய நேரம் இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய வெற்றியாக மாறும். நீங்கள் பலமுறை உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு இடத்திற்கு போகணும், நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படின்னு நீங்க செய்த முயற்சிகள் அனைத்துமே பாதியிலே நின்று நிற்கும். ஆனால் அது ஏன் நின்றது என்று கூட உங்களுக்கு தெரியாது. தெரியாமல் அது பாதியிலே நின்று உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுத்திருக்கும். இந்த ஒரு வெற்றி, இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி என்பது கிடைக்கும். அது சாதாரணமாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்காது. இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மரியாதையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வெற்றியாக இருக்கும். நீங்கள் எதற்காக இவ்வளவு நாள் காத்திருந்தீங்களோ அந்த ஒரு வெற்றி உங்களை இந்த ஒரு நேரத்துல நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். மக்களும் உங்களை இந்த ஒரு நேரத்துல அனைவருமே புரிந்து கொள்ள ஆரம்பிப்பாங்க. நீங்க ஏன் கோவப்பட்டீங்க அந்த ஒரு இடத்தில் என்று அனைவருமே இந்த ஒரு நேரத்தில் புரிந்து கொண்டும் நடக்க ஆரம்பிப்பார்கள். அந்த அளவுக்கு நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். உங்களுடைய அதிபதி இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு போதுமான அளவுக்கு சப்போர்ட்டை கொடுப்பாங்க. உங்களுடைய அதிபதியின் சக்தி இந்த ஒரு நேரத்துல நீங்க எப்படி தெரியுமா பயன்படுத்துவீங்க? நீங்க ஈகோவா இருந்ததெல்லாம் இனிமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு ஒரு புதிய எனர்ஜி உங்களை தேடி வரும். ஆனால் அந்த ஒரு எனர்ஜி உங்களுடைய பிசிக்கல் ரீதியாக இருக்காது, உங்களுடைய மனம் ரீதியாக இருக்கணும். எப்படி முடிவெடுக்க வேண்டும் என்பதையும் உங்களுக்கு உங்களுடைய அதிபதி நிச்சயமா தேடி கொடுப்பாங்க. நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் இனிமே நல்ல ஒரு பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் நீங்கள் யாரிடமும் எதையுமே சொல்ல முடியாத ஒரு நிலைமையில் இருந்திருப்பீங்க. ஆனா இப்போ அது உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். மக்கள் உங்களை கேட்க ஆரம்பிப்பாங்க. இதனால உங்களுடைய அதிபதியும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு லாபத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுடைய அதிபதி உங்களுக்கு போதுமான அளவுக்கு எப்படி லீடர்ஷிப் பண்ணணும், தலைமைத்தன்மையை நம்ம எப்படி பாதுகாக்கணும், அதே மாதிரி தெளிவான ஒரு மனிதரா நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு உங்களுக்கு போதுமான அளவுக்கு சில பாடங்களை எடுத்து கொடுப்பாங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கையில அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்களே தெரிந்து கொள்வீர்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறவும் ஆரம்பிக்குங்க.
இனி உங்களுடைய வாழ்க்கையில பலனானது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க செய்ததை யாரும் கவனித்திருக்க மாட்டாங்க என்ற ஒரு மனதிற்குள் சின்ன சின்ன வருத்தங்கள் இருக்கும். அந்த வருத்தங்கள் அனைத்துமே இந்த ஒரு நேரத்தில் சரியாகி உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு வெற்றி என்பது கிடைக்கும். பணமும் பேரும் உங்களை தேடியும் வர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நல்ல நல்ல பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக கிடைக்கும். கிடைத்து அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு பெரிய ஒரு மாற்றங்களாக நிச்சயமாக இருக்கும். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதற்கெல்லாம் காரணமாக இருந்தது யார், ஏன் இப்படிலாம் நடந்தது என்று தெரிந்து கொள்ள கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் பதிலளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.